கிட்னி திருட்டு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் ஒரு முறைகேடு. ஸோ ரெண்டுத்துக்குமே வித்தியாசம் இருக்கு அப்படின்னு. இது சரியா? ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு வந்தவங்க மாதிரி கிட்னி திருட்டு இல்லை, இது முறைகேடு. முறைகேடுக்கும் திருடுக்கும் என்ன வித்தியாசம்? மணலை திருடுனீங்க, டாஸ்மார்க் திருடுனீங்க, அரசு காசை திருடுனீங்க, இப்ப மனிதனுடைய கிட்னியை திருடுறீங்க அப்படின்னு சொன்னா இந்த உங்களுக்கு எவ்வளவுதான் பணம் வேணும்? உங்களுக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்லயும் பிரச்சனை அப்படிங்கறதுனால தான் பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போறாங்க. இப்போ பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல இந்த மாதிரி நடக்குதுன்னா மக்கள் எங்க போவாங்க? மக்கள் சுடுகாட்டுக்கு தான் போகணும். இந்த நாட்டுல அரசியல் கட்சி தலைவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கவங்களுக்கு இல்லையே அப்படின்னு வருத்தப்படுவதா அல்லது அவர்கள் மீது கோபப்படுவதா? அப்படிதான் இங்க நடக்க வேண்டியதா இருக்கு. ஆகவே இந்த ஆட்சியே எல்லா இடத்துலயும் ஒரு அலங்கோல ஆட்சியாகத்தான் இருக்கிறது. பேரு பாருங்க, தெய்வ செயல். ஆனா அவர் பண்ற வேலை என்ன? அராஜகம், அட்டூழியம். மா சுப்பிரமணியன் அவர்கள் பல்கலைக்கழகத்தை என்ன சொல்லுவாரு? 5 மாசத்துல கேச முடிச்சிட்டீங்க. அடுத்த ஒரு 10 ஆண்டுகளுக்கு தேவையான பணம், பொருளாதாரம் யாரு எப்படி போனாலும் என்ன? இந்த அரசு ரொம்ப மெத்தன போக்கா நடந்துக்கிறது அப்படிதான் மக்கள் பாக்குறாங்க. சிவகங்கை அஜித் மரணத்துல காவல்துறையை உங்க கையில தான் வச்சிருக்கிறீங்க. நீங்க சாரி கேக்குறீங்க. 2021 திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் துணை முதலமைச்சர் மக்கள்கிட்ட சொல்லிட்டா நீங்க பண்ணி. ஆக நீங்கள் செய்தது எல்லாமே அரசியல் பிழை மட்டுமில்ல, வரலாற்று தவறு. இதை உங்களால செயல்படுத்த முடியல. உங்கள் நிர்வாகம் சரியில்லை, மக்கள் ஏற்றுக்கிறல, எல்லா விலைவாசியும் கூடிருச்சு, நீட்டு விலக்கு வரவே வராது. ஆகவே மாற்றுத்திறனாளி ஆசிரியர்கள் அங்கெல்லாம் போராடினாங்களே பள்ளி கல்வித்துறை இயக்குநரகத்துல, என்ன பண்ணீங்க? கச்சத்தீவை கொடுத்தது நீங்க தான். இப்ப மீண்டும் கச்சத்தீவை நாங்க மீட்டு வருவோம்னு சொல்றதும் நீங்க தான். முரண்பாடா தெரியல? திங்க் பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் நிவேதிதா சந்திரசேகர். இன்னைக்கு நம்மளோட கேள்விகள் 1000 நிகழ்ச்சிக்கு விருந்தினரா வந்திருக்கக்கூடியவர் அரசியல் விமர்சகர் சி அக்னீஸ்வரன் அவர்கள். அவரை நேர்காணலுக்கு வரவேற்கலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். கிட்னி திருட்டு, ஆனா அது திருட்டு இல்ல, அது முறைகேடு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இருக்கக்கூடிய சுகாதாரத்துறை அமைச்சர், மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சொல்லியிருக்கிறாரு இது ஒரு முறைகேடு. ஸோ ரெண்டுத்துக்குமே வித்தியாசம் இருக்கு அப்படின்னு. இது சரியா? அதாவது இவங்க ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு வந்தவங்க மாதிரி கிட்னி திருட்டு இல்லை, இது முறைகேடு. முறைகேடுக்கும் திருடுக்கும் என்ன வித்தியாசம்? என்ன வேணா இப்படி சொல்லுவோமா? இதை களவாணித்தனம் சொல்லுவோமா? அந்த நாட்டில் மணலை திருடுறீங்க, மதுபானத்தில் திருடுறீங்க, அது மாதிரி அரசினுடைய திட்டங்கள்ல பல கோடி ரூபாய் சொல்லி திருடுறீங்க. பேரிடர் மேலாண்மை மையம் அப்படின்னு சொல்லி ஏறத்தாழ 80 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்கீங்க. கடந்த 4 ஆண்டுகளா ஒரு இடத்துல கூட எந்த இடத்துலையும் பேரிடர் மேலாண்மைக்காக ஒரு பைசா கூட செலவழிச்சது இல்லை. ஒரே ஒரு இடத்துல ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அது தயாநிதி மாறன் நாடாளுமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆக தமிழக அரசு ஒதுக்கிய 80 கோடி ரூபாயில் எங்கன்னு கேச்சே தெரியல. ஃபுல்லா முழுங்கிட்டு ஏப்ப விட்டுட்டு போயிட வேண்டியதான். அதை கொஞ்சம் சாப்பிட்டது சரிக்கலைன்னா கொஞ்சம் பெப்சி கோகோ கோலா குடிச்சது மாதிரி இந்த மாதிரி வார்த்தைகளை போட்டுக்கிட்டு இருக்காங்க. முறைகேடு. முறைகேடு என்றால் என்ன? திருட்டு என்றால் என்ன? அப்போ நீங்க இப்ப என்னன்னா, மணலை திருடுனீங்க, டாஸ்மார்க் திருடுனீங்க, அரசு காசை திருடுனீங்க, இப்ப மனிதனுடைய கிட்னியை திருடுறீங்க அப்படின்னு சொன்னா இந்த உங்களுக்கு எவ்வளவுதான் பணம் வேணும் உங்களுக்கு? ஏன்னா இந்த கிட்னி திருட்டு அப்படிங்கும்போது நம்ம நிறைய திரைப்படங்கள்லாம் அப்போ பார்த்துருக்கோம். பட் இப்போ ரியல் லைஃப்ல ஒரு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் போறவங்க கிட்ட இருந்து ஏமாத்தி அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறது. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்லயும் பிரச்சனை அப்படிங்கறதுனால தான் பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போறாங்க. இப்போ பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல இந்த மாதிரி நடக்குதுன்னா மக்கள் எங்க போவாங்க? மக்கள் சுடுகாட்டுக்கு தான் போகணும். ஏன்னா இந்த ஆட்சி, இந்த நிர்வாகம், இந்த மக்கள் நம்பித்தான் இந்த அரசாங்கத்தை கொண்டு வந்தாங்க. ஏன்னா அவங்க பல்லாயிரம் கோடி கடன் வாங்கிடுறாங்க. 100 கோடி 200 கோடின்னு வாங்கி 10 மாடி 20 மாடி கட்டடம் கட்டுறாங்க. அதுக்கு வட்டி கட்டணும்னா அடுத்தவன் கிட்னியை வித்து தான் நீங்க பிழைக்கணுமா? இது என்னது? இது இந்த கிட்னி திருடுறது அப்படிங்கிறது இதுக்கு தனியா ஒரு கும்பலே இருக்கு, இது ஒரு மாஃபியா அப்படின்னு சொல்றாங்களே சார். நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்லுங்களேன், இது எப்படி இயங்குறாங்க இவங்க? இல்ல, இப்படி எப்படி இயங்குறாங்கன்னா இதெல்லாம் ஒயிட் காலர் அஃபென்ஸ். அவங்க எல்லாம் தவறு செய்ய மாட்டாங்க. அவரா தப்பு பண்ணுவாரு, அவர் எவ்வளவு நீட்டா இருக்கிறாரு. நீட்டா இருக்கிறதாயே தப்பு செய்வாரு. ஒரு செருப்பு தைக்கும் தொழிலாளி சென்னை ஹைகோர்ட்ல எதிராப்ல ஒரு ஷூவை தைக்கணும்னு சொன்னா எப்ப போய் எவ்வளவு பெரிய கிழிஞ்சது நீங்க கொடுத்தாலும் ஒரு தடவை தைக்கிறாருன்னா அவர் வெறும் 10 ரூபாய் தான் வாங்குகிறார். ஒரு செருப்பு தைக்கும் தொழிலாளியிடம் இருக்கக்கூடிய நேர்மை, உண்மை, கடமை உணர்ச்சி
இந்த நாட்டுல அரசியல் கட்சி தலைவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்கு இல்லையே அப்படின்னு வருத்தப்படுவதா அல்லது அவர்கள் மீது கோபப்படுவதா? அப்படிதான் இங்க நடக்க வேண்டியதா இருக்கு. இங்க பாருங்க, ஒரு புறத்துல கஞ்சா அது பாட்டுக்கு எல்லா இடத்துலயும் புறையோடி போய் கிடக்குது. இன்றைக்கு நம்ம தாம்பரத்துக்கு பக்கத்துல ஏறத்தாழ பல கிலோ கஞ்சா பிடிபட்டு இருக்குது இன்றைக்கு. அப்போ ஒரு புறத்துல கஞ்சா, இன்னொரு புறத்துல மதுபானம், இன்னொரு புறத்துல இது, இன்னொரு புறத்துல கிட்னி திருட்டு, இன்னொரு புறத்துல மணல் கொள்ளை. அந்த மணல் கொள்ளைக்கு ஆதரவாக இருந்த மாவட்ட ஆட்சித் தலைவர்கள் நிர்வாக இதுக்கு விசாரணைக்கு வரணும்னு சொல்லி உச்ச நீதிமன்றமே சொல்லுச்சு. ஆகவே இந்த ஆட்சியே எல்லா இடத்துலயும் ஒரு அலங்கோல ஆட்சியாகத்தான் இருக்கிறது. ஒரு தெய்வ செயல், அவர் பேரு பாருங்க, தெய்வ செயல். ஆனா அவர் பண்ற வேலை என்ன? அராஜகம், அட்டூழியம். ஆகவே இந்த அரசு அண்ணா பல்கலைக்கழகத்தில் என்ன நடந்துச்சு? அது முறைகேடா, திருட்டா? முன்னாள் மேயர், மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் இது என்ன சொல்லுவார்? அண்ணா பல்கலைக்கழகத்தை என்ன சொல்லுவாரு? 5 மாசத்துல கேச முடிச்சிட்டீங்க. நீங்க விருகம்பாக்கத்துல ஒரு பெண் காவலர், அந்த வழக்கு இன்ன வரைக்கும் என்ன ஆச்சு? அப்படியே தான் கிடக்க. ஆகவே இவர்களுக்கு தேவையான, இவர்கள் மீது கருப்பு புள்ளி விழுந்து விடக் கூடாது, அதை மட்டும் உடனே சீக்கிரமா போய் கோர்ட்டுக்கு கொண்டு போய் அப்படியே முடிச்சு விட்டுறீங்க. அதனால் எல்லாமே சரியாயிடுச்சுன்னு அர்த்தமா? கிடையாது. ஆகவே நீங்கள் எத்தனை முறை பாவ மன்னிப்பு கேட்டாலும் இந்த அரசாங்கம் செய்யக்கூடிய அட்டூழியங்கள், அராஜகங்கள், மூளை சலவை பாருங்க. ஆரம்பத்துல தமிழ்நாட்டின் மாண்புமிகு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று சொல்லித்தான் உங்களுக்கு ராஜ்பவன்ல பதவி ஏத்தாரு. இன்னைக்கு உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிறாரு. ஏன் மூக்காவை ஏன் எடுத்துட்டீங்க? ஏனென்றால் கலைஞர் கருணாநிதி அவர்கள் மீது நல்ல நம்பிக்கை, அபிப்பிராயம் இல்லை மக்களுக்கு. ஆகவே அவர்களினுடைய அரசியல்ல நிறைய சாணிக்கங்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்க சொன்னதாக ஒரு தகவல் என்னன்னா, அவர் பேரை போடாதீங்க, நேரடியா உங்க பேரையே போடுங்க. அதனாலதான் இன்னைக்கு மூகா என்கிற அந்த முகவரி தந்தவர்களையே இவர்கள் அந்த இனிஷியலே தூக்குறாங்க அப்படின்னு சொன்னா, இவங்களுடைய நிலைப்பாடு அதுதான். ஆட்சிக்கு வரும்போது ஒரு நிலைப்பாடு, ஆட்சி விட்டு போகிற போது ஒரு நிலைப்பாடு. அப்படின்னா இது என்னது? அதாவது இப்ப என்னன்னா, ஆட்சி முடிகிற தருவாயில இருக்கும் போது அடுத்தடுத்து அந்த கட்சியை சார்ந்தவங்க மேல நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கு. இந்த 4 ஆண்டு ஆட்சி எப்படி இருந்தது அப்படிங்கிறது மக்களுக்கு ஒரு புறம் இருக்கு. இன்னும் ஒரு 8 மாசத்துல ஆட்சி முடிவடைய போகுது. இப்போ அடுத்தடுத்து பாலியல் வழக்கு, நீங்க சொன்ன மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ், இந்த சேவை இல்லத்துல நடக்கக்கூடிய பாலியல் துன்புறுத்தல்கள், இந்த மாதிரி அடுத்தடுத்து இருக்கக்கூடிய அமைச்சர்களுடைய பெயர், திமுக பிரமுகர்களுடைய பெயர் இப்படி அடிபட்டுக்கிட்டே இருக்கு. இவ்வளவு நாட்கள் ஏன் இதெல்லாம் வெளியில வரலன்னு நினைக்கிறீங்க? காரணம் 10 ஆண்டு காலம் இவங்க ஆட்சியில் இல்லாததுனால. இங்க வந்திருக்கிற இந்த 5 ஆண்டு காலத்துல நம்ம எல்லாம் நிறைய சம்பாரிச்சுட்டு அடுத்த ஒரு 10 ஆண்டுகளுக்கு தேவையான பணம், பொருளாதாரம், யார் எப்படி போனால் என்ன, இயற்கை வளங்கள் சூறையாடப்பட்டால் என்ன, பெண்கள் பாலியல் துன்பத்திற்கு ஆளாகினால் என்ன, ஏறத்தாழ 25 காவல் நிலைய மரணங்கள், லாக்அப் டெத் நடந்திருக்குது. ஆகவே இந்த அரசு ரொம்ப மெத்தன போக்கா நடந்துக்கிறது அப்படிதான் மக்கள் பார்க்கறாங்க. அதனாலதான் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் சுற்றுப்பிரயாணத்தின் போது பாத்தீங்கன்னா ஏராளமான மக்கள் கூட்டம். அது அப்பா உங்க ஆட்சியே பரவாயில்லப்பா அப்படின்றதனுடைய வெளிப்படைத்தன்மை தான் இந்த மக்களினுடைய அங்க குழுமி இருக்கக்கூடிய அந்த காட்சி நமக்கு எடுத்து காட்டுது அப்படின்னு நான் பார்க்கிறேன். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் முன்னாள் முதலமைச்சராக இருந்த போது இருந்த திட்டங்கள், கண்டிகை நீர்த்தேக்கம் 7.5, இது மாதிரி எண்ணற்ற திட்டங்களை அவர்கள் கொண்டு வந்தாங்களே. அத்திக்கடவு அவிநாசி திட்டம், ஒரு திட்டத்தை இவங்களால ஒரு திட்டத்தை கொண்டு வர சொல்ல முடியுமா? கேட்டா நாங்க பெண்களுக்கு இலவச போக்குவரத்து பயணம் என்று கொடுத்தோம். ஆனால் அந்த பெண்களுக்கு கொடுத்த அந்த இலவச போக்குவரத்து கொடுத்துட்டு நாங்க ஓசி பஸ்ன்னு சொன்னோம். 46,000 கோடி கடன் இருக்கிறது என்று சொன்னார்கள். ஏதாவது ஒரு அணையவோ ஏரியவோ இவர்கள் தூர் வாரி இருக்கிறார்களா? நீர்பிடிப்பு பகுதிகளாக உருவாக்கி இருக்கிறாங்களா? இந்த சென்னையில தாம்பரம், ஆவடி மாநகராட்சியை உருவாக்குனீங்களே, அந்த எத்தனை 200 வார்டு இருக்குது, அந்த 200 வார்டுலையும் அவங்களுக்கு தேவையான தண்ணீர், கழிவுநீர் வசதி, வெளியே போகக்கூடிய வசதி, தெரு விளக்கு, இதெல்லாம் இந்த அரசு செஞ்சு கொடுத்துச்சா? அப்ப வெறுமனை விளம்பர மாடல் அரசாக சும்மா ஏதோ நாங்களும் வந்துட்டோம், எல்லாமே ஒன்னு பாஜக எதிர்ப்பு, இன்னொன்னு
தமிழ்நாட்டில் சித்தாந்தம் பாதிக்கப்பட்டுருச்சு. இப்படித்தான் சொல்லிக்கிட்டே இவங்க காலத்தை நகர்த்துறாங்களே ஒழிய, நான் கேட்கிறேன், ஒரு அரசினுடைய என்னென்ன சாதனைகள் அப்படின்னு சொல்லுவதற்கு 4 IAS தேவையா? செய்தி தொடர்பாளர்கள் நியமிச்சிருக்கீங்க. அப்ப நீங்க அவ்வளவு பலவீனமா இருக்கிறீங்க இல்லையா? அஜித் மரணத்துல சிவகங்கை லாடனேந்தல் அந்த மரணத்துல என்ன பண்ணீங்க? சாரி கேட்குறீங்க. அப்போ ஒரு அரசு, ஒரு நாட்டினுடைய முதலமைச்சர் காவல்துறையை உங்க கையில தான் வச்சிருக்கிறீங்க, நீங்க சாரி கேட்குறீங்க. அந்த டிஎஸ்பி சண்முக சுந்தரம் அவரை பணியிடை நீக்கம் பண்றீங்க. அடுத்து கொஞ்ச நாள்ல அவருக்கு பதவியை கொடுக்குறீங்க. என்னது இது? ஒரு குழப்பமா தெரியல. ஆகவே இது ஆனா அந்த மடம் ஆகாட்டி சந்த மடம் அப்படின்றது போல இந்த அரசு வெறுமனே வாய் சவடால் பேசிக்கொண்டு அந்த கட்சிக்காரங்க திமுக காரங்களே கஷ்டப்படுறாங்க. முதல்ல இந்த மேல்வட்டம் மட்டும்தான் பொருளாதாரத்தை ஈட்டிக் கொண்டு அதிகாரத்தை சுவைத்துக் கொண்டு வாழ்கிறார்களே ஒழிய, நான் கேட்கிறேன், 2021 மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் துணை முதலமைச்சர் மக்கள்கிட்ட சொல்லிட்டா நீங்க பண்ணீங்க. ஆக நீங்கள் செய்தது எல்லாமே அரசியல் பிழை மட்டுமில்ல, வரலாற்று தவறு. இதை உங்களால செயல்படுத்த முடியல. இதை செயல்படுத்த முடியாததுனாலதான் இன்னைக்கு உடனே உங்களுடன் ஸ்டாலின் என்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வர்றீங்க. இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு திமுகவுக்குள்ள அப்படிங்கும்போது இன்னுமே அறிவாலயம் அமைதியாவே இருக்க மாதிரி ஒரு தோற்றம் இருக்கு இல்லையா சார்? அது அறிவு ஆலயம் அப்படின்னு நாம நினைச்சிட்டு இருக்கோம். இல்லை இல்லை, அது அடிமைகளின் ஆலயம். அறிவு அதிகமாக இருக்குமே ஆனால் இந்த நாட்டுக்கு அந்த கட்சி நல்லதை செஞ்சிருக்கும் அண்ணாவிற்கு பிறகு. ஆனா செய்யலையே. அது எல்லா இடத்திலையும் பாருங்க. இப்ப நான் என் பையனை கொண்டு வந்துட்டேன், துணை முதலமைச்சர் கொண்டு வந்துட்டேன். அதுக்கு முன்னாடி முன்னாள் மத்திய அமைச்சர் TR பாலு அவங்க பையனை அமைச்சராக்கிட்டாரு. TRP ராஜா அவர்களை தொழில்துறை அமைச்சராக்கிட்டாரு. அதுக்கு பிறகு திரு பொன்முடி அவர்களுடைய பையனை நாடாளுமன்ற உறுப்பினர் ஆக்கிட்டாங்க. அதற்கு பிறகு திரு I பெரியசாமி அவர்களுடைய பையனை சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கிட்டாங்க. இதுல யாராவது எதிர்த்து கேட்க முடியுமா? ஏப்பா உங்க பையனை துணை முதலமைச்சர் ஆக்குனீங்கன்னு கேட்க முடியுமா? இல்ல அப்படியே அவர் என்ன தியாகம் பண்ணி விட்டார் இந்த நாட்டிற்குன்னு கேட்கிறேன். ஆனா இப்ப நீங்க குறிப்பிட்ட பேர், இந்த அமைச்சர்களோட பெயர் மேல நிறைய புகார்களுமே இருக்கு, அதுக்கான விசாரணைகளுமே போய்கிட்டு தானே சார்? போய்கிட்டு இருந்தாலும் என்ன பண்ண முடியும்? நாங்க தான் அரசாங்கம், என்ன பண்ணாலும் எங்கிட்ட தான் வரும், நாங்க அதை கண்டுக்கிற மாட்டோம். சோ அப்படி தெரிஞ்சே பண்ணும்போது மக்கள் இதுக்கு ஒரு தீர்வு கொடுப்பாங்க அப்படிங்கிறது கூட அவங்களுக்கு 100% கொடுப்பாங்க. மக்கள் இதெல்லாம் ஏற்றுக்கிறவே இல்லை. ஆனா இவங்களுடைய போக்கு ஏதாவது வெளியில தவறாக நடந்தால் அதை மறைப்பது எப்படி, மழுப்புவது எப்படி, ஊடகத்தில் வராமல் தடுப்பது எப்படி, இப்படித்தான் இந்த ஆட்சி நகர்ந்துகிட்டு இருக்க ஒழிய மக்களுக்கு தேவையான 1 கோடி பனை மரங்களை நட்டோம் அல்லது சிவகங்கை ராமநாதபுரம் இந்த மாதிரி பகுதியில் வெறும் மிளகாய் தூளையும் சீம கருவேலை மரங்களையும் வைத்து வாழ்கிறார்களே, அந்த விறக வெட்டி போய் வாழ்றாங்க, செங்கச்சூளைக்கு அதை போட்டு வாழ்றாங்க. என்னைக்காவது தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் திரு MK ஸ்டாலின் அவர்கள் அங்கெல்லாம் போயிருக்கிறாரா? எங்க கள்ளக்குறிச்சியில 69 பேர் செத்தாங்க, அதுக்கே இன்னும் போகவில்லை. ஆனால் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சட்டமன்றம் நடக்கிறது முதன்முறையாக நேரடியா அங்கதான் போயிட்டு வந்தாரு. ஆக மக்கள் மீது அக்கறை இருக்கக்கூடிய ஒரு கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஆக அண்ணா பெயரை வைத்துக் கொண்டு அந்த 86 கிரவுண்டை நாம தனதாக்கி கொண்டு அவர்களுடைய வாரிசுகளை எல்லாம் செல்வ செழிப்பாக வாழ வைப்பதுதான் திமுகவினுடைய கொள்கை நோக்கம்னா, மக்கள் உங்களை 2026 அடியோடு அடிச்சு உங்களை விரட்டுவார்கள். உங்கள் நிர்வாகம் சரியில்லை, மக்கள் ஏற்றுக்கிறல, எல்லா விலைவாசியும் கூடிருச்சு, நீட்டு விலக்கு வரவே வராது, பழைய ஓய்வூதியத்தை உங்களால கொண்டு வர முடியாது, அரசு ஊழியர்கள் எல்லாம் வெறும் படும் கோபத்துலதான் இருக்கிறாங்க. ஆகவே மாற்றுத்திறனாளி ஆசிரியர்கள் அங்கெல்லாம் போராடினாங்களே பள்ளி கல்வித்துறை இயக்குநரகத்துல, என்ன பண்ணீங்க? தீர்வு கண்டீங்களா? இல்ல. ஆகவே இது எதற்கும் எந்த விதமான ஜீவாதார பிரச்சனை, கச்சத்தீவை கொடுத்தது நீங்க தான், இப்ப மீண்டும் கச்சத்தீவை நாங்க மீட்டு வருவோம்னு சொல்றதும் நீங்க தான். முரண்பாடா தெரியல? ஆகவே இந்த அரசு அகற்றப்பட வேண்டும். நாட்டில் நிம்மதி இல்லை, சட்ட ஒழுங்கு சரியில்லை, ஆணவ கொலைகள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இதையெல்லாம் கட்டுப்படுத்த வேண்டிய காவல்துறை கைகட்டி வேடிக்கை பார்த்தால் என்ன பண்ணுவாங்க? மக்கள் நம்பிக்கை இழந்துட்டாங்கன்னு அர்த்தம். கண்டிப்பாக மாற்றம் வரும். திரும்பவும் நாங்க 2வது வருவோம், 3வது வாரம் வருவோம், அப்படி நீங்க வந்துக்கலாம், அப்படியே அந்த பக்கம் செக்ரட்டரியேட் பக்கம் போயிட்டு வரலாம். ஆனா முதலமைச்சரா போயிட்டு வர முடியாது. அதுக்கான மாற்றம் கண்டிப்பா 2026 இருக்கும். இன்னைக்கு நேர்காணல கலந்துக்கிட்டு நிறைய விஷயங்களை பார்க்கறதுக்கு நன்றி. மிக்க நன்றி.